குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரியலூர்ல வராமல் இருந்திருக்கலாம் ரஞ்சித், நான் சொல்றேன். அரியலூருக்கு வராமல் இருந்திருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்க வராமல் இருந்திருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய சாதி சங்கங்கள் வராமல் இருந்திருக்கலாம். வன்னியர் சங்கமோ, தேவர் சங்கமோ, நாடார் சங்கமோ, இன்னும் என்னென்ன சங்கங்கள்லாம் இருக்கோ அவர்கள்லாம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் இன்னைக்கு நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்கு. அதில் இருக்க பிள்ளைகள் தான் நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்கு. நாம போய் அந்த பிள்ளைகளுக்கு நடுவுலையும் நம்ம தங்கச்சியை கொண்டு போய் இது தலித்து நம்ம சொல்லிட வேணாம். எந்த சூழலையும் சொல்லாதீங்க, நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வு நான் சொல்லிடுறேன். அதுதான் நான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப தலித் இல்லாம தான் வாழ்ந்துனுக்குறோம். ஊரு தெருவா தான் இங்க இருக்கு. ஊர் தெரு இல்லாம ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்க, நான் பாக்குறேன். ஊரு தெரு இல்லாம, காலனி சேரி இல்லாம, ஏன் நான் இன்னும் வந்து சேரியில தான் இருக்கேன். ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்கன்னு சொல்றேன். இது வந்து 2000 வருஷம் கோபம். நான் சொல்றேன், ஒத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒத்துக்காம எத்தனை நாள் நீங்க வந்து பூச்சாண்டி காட்டுக்கு போறீங்க? இன்னும் எத்தனை நாள் இப்படி பேசுறீங்க போறீங்க? தமிழ் தமிழ் சொல்லிட்டு எவ்வளவு பேசுறீங்க போறீங்க? எத்தனை நாள் பேசுறீங்க போறீங்க? தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு வேணாம். ஒரு தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு, ஒரு எல்லாம் அவ்வளவு சாதி இருக்குங்க. தமிழ சாதியால பிரிஞ்சிருக்கான், ஒத்துக்கோ. தமிழ சாதியால பிரிஞ்சிருக்கான். இல்ல, இப்ப அமீர் என்ன சொன்னது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனா நம்ம இன்னைக்கு அனிதா நீட் எதுக்காக சேர்ந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இது மட்டும் நடக்கல. இன்னைக்கு இந்த பிரச்சனை ஏன் முன்னெடுக்கலைன்னா, நம்ம ஜாதியால பிரிஞ்சிருக்கோங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை சரி பண்ணலைன்னா விடுதலை இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, தப்பா சொல்லல ரஞ்சித் எதையும் தப்பா சொல்லல. யாரும் அதை தப்பா எடுத்துக்க வேணாம். ரஞ்சித் சொன்னது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை தான் ரஞ்சித் சொன்னார். நடந்த அநியாயம், நடந்துகிட்டு இருக்க அநியாயம், நடந்துட்டு இருக்கிற அநியாயம், அதனுடைய பாதிப்பு, அதன் மூலமா நடக்கிற கௌரவ கொலைகள், இதைத்தான் ரஞ்சித் சொன்னாரு. அதான் ரஞ்சித் அதையே தான் நான் சொல்றேன். அது நடந்திருக்குதான். ஆனா நாம அந்த பார்வையில பார்க்க வேணாம். நாமெல்லாம் அதை கடந்து மேல வந்துட்டோம். இல்ல 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 இல்ல, ஒரு நிமிஷம். நம்ம அதை பாசிட்டிவா தான் பார்க்கணும். நாம பார்த்து நான் கடந்து இது வந்து விவாதமா இங்க ஆக்கப்படுது. இங்க யாரு தலித் இல்லைன்ற பேச்செல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வராங்கல்ல. நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கு போவோம், ஒவ்வொரு தெருவுக்கு போவோம், ஒவ்வொருத்தரும் எத்தனை ஜாதியா பிரிஞ்சிருக்கோம் நம்ம பார்ப்போம். இங்க எத்தனை பேருக்கு வந்து வீடு கொடுக்குறாங்க, எந்த கறி சாப்பிடுறது சொல்லிட்டு கேட்டு வந்து வீடு கொடுக்குறாங்க. இங்க சினிமாவிலே இருக்கு. சினிமாவிலே மாட்டுக்கறி சாப்பிட்டா முட்டாள் டயலாக் இருக்கு. சினிமாவில சாதி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பிள்ளைக்கு நான் சுயவச்சனம் பண்ண சொல்றேன். இந்த டைம் ஆகுது, அனிதாவோட மரணத்திலாவது நம்மள சுயவச்சனம் பண்ணோம். ஜாதி இருக்கு. அதேதான். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தயவு செஞ்சு கேமராவை ஆஃப் பண்ணுங்க. அதான் சொல்றேன். இப்ப அதாவது இது நம்ம சகோதரருக்குள்ள பேசிக்கிற விஷயம். கோச்சிக்காதீங்க. ரஞ்சித் சொன்னதுல 1% கூட முரண்பாடு கிடையாது எனக்கு. இதை விவாதிக்கணும் தான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இல்லாமல் ஒரு 4% இருப்பானா, ஒரு 5% இருப்பானா இன்னைக்கு படிச்சு வர்ற பசங்க எங்கோ ஒரு இடத்துல தான் என்ன சாதின்னு அடையாளம் தெரியாம பள்ளிக்கூடத்துல பக்கத்துல அதைத்தான் சொல்றேன். அது தீர்வு இல்ல. ஒரு நிமிஷம். அவனுக்கு இது ஒண்ணு இருக்குன்னு திருப்பி நம்ம சொல்ல வேணாம். நாங்க கடந்து வந்துட்டோம். நாங்க கடந்து வந்துட்டோம். நானு, ரஞ்சித், ராமு எல்லாரும் கடந்து வந்துட்டோம். நீங்கள் நான் கடந்து வரல. என்னுடைய என் ஊர்ல நான் யாருன்றத அவன் தான் டிசைட் பண்றான். அவனை நீங்க தூக்கி எறியணும் ரஞ்சித். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவனை நீங்க தூக்கி எறியணும். நாங்க கடந்து வந்துட்டோம். நான் கடந்து வந்ததுனாலதான் தோளோட தோல் நிக்கிறேன் நானு. எல்லாரும் விவாதம் பண்ண வேணாம். அது விவாத பொருளா, எல்லாரும் விவாத பொருளாக்க வேணாம். கோச்சுக்காதீங்க. இல்ல ரஞ்சித்
இது 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 கண்டிப்பா ரஞ்சித் சொன்னது விவாதத்துக்கு உரியதுதான். அது பேசித்தான் தீர்க்கணும். அதை நாம கண்டிப்பா அதை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ரஞ்சித்துக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு தான் இருக்கு, எங்களுக்கு தான் இருக்கு. அது எங்களுக்கு தான் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அது நான் தயவு செஞ்சு சொல்றேன். நான் அதை விவாத பொருளாக்க வேணாம். ஏன்னா இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இதையே ஏற்கனவே நம்மளெல்லாம் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் பூரா இதை என்ன பண்ணுவான்னா, என்ன சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, எது குறித்து பேசினாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்களும் அது இருக்கு. ஐயா தயவு செஞ்சு கேட்குறேன், நான் எந்த சூழல்லையும் நீங்கள் எங்களை பிரித்து வைக்க முடியாது. இது போல விவாதங்களை, கருத்து முரண்பாடுகளை நாங்கள் பேசிக்கிடுவோம். பேசிட்டு போகும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு போயிடுவோம். நீங்கள் எங்களை சண்டைக்காரனை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நாங்கள் சண்டைக்காரன் கிடையாது. ஆனால் ரஞ்சித் சொன்னதை விவாதிக்க வேண்டியதுதான். அதை இன்றைய சமூகத்தில் நம்ம விதைச்சு அதை நாளைய சமூகத்திலாவது சரி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் இங்கே இருக்க எல்லாரும் எடுப்போம்.